எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் இருக்கக்கூடிய ஓஎஸ் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த சீரிஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராக்கி லினக்ஸ் அப்படின்னு ஒரு லினக்ஸ் இருக்குது. அந்த லினக்ஸ் ஓஎஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, அதனால் கனெக்ட் ஆகலை. ஸோ ராக்கி லினக்ஸ் சரி. ஸோ லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் தான், எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ இது பார்த்திங்கன்னா ராக்கி லினக்ஸ், இது என்ன சொல்கிறாங்கன்னா என்டர்பிரைஸ் லினக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்யூனிட்டி வே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்யூனிட்டி வே அப்படின்னா இதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய டீம்ஸ் இருக்குது, நிறைய கூட்டமாக இருக்காங்க, கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் பயன்படுத்துறதுனால யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா அது இன்னொருத்தர் அந்த டீமில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் அவங்க இவங்களுக்கு உதவி பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ராக்கி லினக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் தான். இது என்டர்பிரைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது நிறுவனங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? டிசைன்டு டு பி 100% பக் ஃபார் பக். அதாவது பக் ஃபார் பக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா பக் அப்படின்னாலே ஓஎஸில் வரக்கூடிய, அதாவது ஒரு மென்பொருளில் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ பக் ஃபார் பக் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பக் ஃபார் பக் அப்படின்னா இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அடிஷ்னலாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பிரச்சனை வராத மாதிரி அதை சரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லினக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக பேசப்படுறது ரெட் ஹேட் தான். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேட்டபிள் வித் ரெட் ஹேட் லினக்ஸ், அதனோட பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராக்கி லினக்ஸ் இஸ் அண்டர் இன்சென்டிவ் டெவலப்டு பை த கம்யூனிட்டி. டெவலப்மெண்ட் ஒரு கம்யூனிட்டி வச்சு, ஒரு குழுவை வச்சு இது பார்த்திங்கன்னா செய்துட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் ராக்கி ஓஎஸ்னுடைய வியூ. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய சோர்ஸ் கோடு இருக்கு இல்லைங்களா, அது டேரெக்டாக ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் அப்படின்ற ஓஎஸ்லேருந்து எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ யூ கேன் பெட் யுவர் பெஸ்ட் டாலர். அதாவது நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும், நல்ல அனுபவம் கிடைக்கும், நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம் இதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெகுலராக அப்டேட் 10 வருஷமாக பார்த்திங்கன்னா இதுக்கு ரெகுலராக அப்டேட் கொடுத்துன்னு வராங்களாம். இதில் புதுசான விஷயங்களெல்லாம் புகுத்திட்டே வராங்க, பிரச்சனைகள் இருந்தால் சரிப்படுத்திட்டே வராங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கூட இதுக்கு எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல. இது நோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட்டட், அதை ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கம்யூனிட்டி இருக்காங்க, அதாவது இதுக்கு ஒரு குழு இருக்காங்க, இதுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து உதவுறாங்க, வேறு ஏதாவது ஒரு வழியில் உதவுறாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் இது இயங்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா அதில் வெர்ஷன்ஸ் வெர்ஷன் 8 இருக்குது, 9 இருக்குது, 9.5 இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா 10 இருக்குது. பேக்கடு பைனா இவங்க எல்லாம் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த எல்லா நிறுவனங்களும் இந்த மென்பொருளை பயன்படுத்துகிறாங்க. சரி, அபவுட் ராக்கி லினக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 8, 2020 ரெட் ஹேட் கம்பெனி சென்டோஎஸ்னு ஒரு ஓஎஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணுறதா சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்திகிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு பெருத்த ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்டோஎஸ் ஸ்ட்ரீம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ ஒரிஜினல் சென்டோஎஸ் கண்டுபிடிச்ச ஜார்ஜ் குட்சர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டை அகெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம சேம் கோலை மறுபடியும் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோஃபவுண்டர் ராக்கி எம்சி காக் அவர் டிசம்பர் 12 பார்த்திங்கன்னா அதனுடைய கோடு, ராக்கி லினக்ஸ்னுடைய கோடு ரெப்பாசிட்ரி, அதாவது கிட்ஹப்பில் வெளியிட்டாங்க.
ஸோ அந்த வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அது வந்து நல்ல ட்ரெண்டிங்காகவும் போச்சு, நிறைய பேரால் அது வந்து பார்க்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 22, 2020 வந்து அதை அனௌன்ஸ் பண்ணி ஓஎஸ் வந்து ஒரு வருஷனாக வந்து நமக்கு என்ன பண்ணாங்க, வெளியிட ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான கம்யூனிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இது வந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஓஎஸ் இல்லை, இருந்தாலும் இது ஒரு குழுவால் வந்து இயங்கிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்குன்றதுனால நீங்கள் வந்து உங்களுக்கான உதவிகளை உங்கள் சைட்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பணமாக உதவலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அதில் ஒரு ஓஎஸில் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த குழுவோடு சேர்ந்து நீங்கள் வந்து பயணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உதவியாகவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷாப், அதாவது இவங்க வந்து சில இந்த மாதிரி சட்டைகள்லாம் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கினாலும் எங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன், நேராக பணமாக கூட நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராக்கி லினக்ஸ் வந்து இதன் மூலிமா தான் இயங்குது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமுக்கு போயிடுவோம். ஸோ ராக்கி லினக்ஸ் ஹோமுக்கு போயிடுச்சு. ஸோ டவுன்லோட் போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடில் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், 8, 9, 10 எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், டிஃபால்ட் இமேஜ்னு இருக்குது, க்ளவுட் இமேஜ்னு இருக்குது, டாக்கர் ஓசிஐ இமேஜஸ் அப்படின்னு இருக்குது, டெஸ்க்டாப் இல்லைன்னா ஒர்க் ஸ்டேஷன் லைவ் இமேஜஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் WSL இமேஜஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்க்டாப் ஒர்க் ஸ்டேஷன் லைவ் இமேஜஸ், ஸோ ஜீனோம், KDE, ஜீனோம் லைட்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஜீனோம் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ டவுன்லோட் ஆகுது. இது வந்து ஒரு 1.5 GB வருது. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் இமேஜே போகலாம் அப்படின்ற மாதிரி இதில் 3 விதமாக இருக்குது பாருங்கள். அந்த 3 விதமாக என்னென்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து DVD ISOன்னு இருக்குது இல்லைங்களா? இப்போது DVD ISOன்னா என்னென்னா, இந்த ஓஎஸ்க்கான மொத்த பேக்கேஜும் அதிலே வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 7 GB கிட்ட உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்து பூட் ISOன்னு இருக்குது பாருங்கள். பூட் ISO வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓஎஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூட் பண்ணிக்கலாம் ஓஎஸை. ஆனால் இதுக்கான பேக்கேஜஸ்லாம் இன்டர்நெட்லேருந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். அப்போ சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஆனால் DVD ISOக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மினிமல் ISO வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஓஎஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து கிராஃபிக்கல் மோடு யூஸ் பண்ண முடியாது, மவுஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாமே கீபோர்டில் தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் கமாண்டு தான். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைலை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அதை டெலிட் பண்ணுறது, எந்த ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது, எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதை வந்து கேரக்டர் மோடில் தான் பண்ண முடியும். அதுக்கு இந்த மினிமல் ISO யூஸ் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த DVD ISO வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அதை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸில் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பூட் பண்ணதும் நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டால் ராக்கி லினக்ஸ்னு இருக்குது, டெஸ்ட் மீடியான்னு இருக்குது, ட்ரபுள் ஷூட்னு இருக்குது. இந்த ஓஎஸ் ஏற்கனவே இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனைன்னு ட்ரபுள் ஷூட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம போட்டிருக்கிற DVD ராக்கி லினக்ஸ் தானா அப்படின்னு பார்க்குறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் செட்டப்புக்குள்ளே போகும். சரிங்களா? முக்கியமாக இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே வந்து இதுக்கான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம வந்து போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ராக்கி லினக்ஸ் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் எங்கே போனால் இது இருக்கும்,
ஹெல்ப்பு அபவுட்டு விக்கி சரி இருங்க நம்ம இதிலே சர்ச் பண்ணிவிடுவோம். ராக்கி லினக்ஸ் மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட். நம்ம ஏற்கனவே தேடி வச்சதுனால அது வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு. சரிங்களா? இதுதான் ராக்கி லினக்ஸ். ஓகே, அவங்களுடைய டாக்குமெண்ட்டு பேஜ் தான். சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து இன்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 பிட் இல்லைன்னா 32 பிட் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் 1 GHz இருந்தால் போதும் மினிமம். ஓகேங்களா? அடுத்து வந்து டெக்ஸ்ட் மோட்னால் நம்ம சொன்னல கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது எல்லாமே வந்து நம்ம கீபோர்டில் டைப் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 2 GB தேவை. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்க, மவுஸ் வச்சு தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 4 GB. சரிங்களா? ஸோ விர்ச்சுவலைசேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4லேருந்து 8 GB யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 GB. ஸோ அதுக்கு அடுத்து தான் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா 20 GB வேணுன்றாங்க. ஸோ கிராஃபிக்கல் மோட்லாம் யூஸ் பண்ணுறது தான் 40 GB வேணும் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 1024x768 ரெசல்யூஷன். இதுதான் நார்மலாகவே இப்போ எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிடி ரோம் வச்சுக்கோங்க, இல்லை வந்து பென்ட்ரைவ் வச்சுக்கோங்க, யூஎஸ்பி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ்பி போர்ட் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ம் வேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், அதெல்லாம் ஓகே தான். இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் என்னென்ன வேணும் அப்படின்றது. இந்த சம்மரி டேபிள் பார்த்தாலே நமக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறதோடு முடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம அடுத்த பதிவில் கண்டினியூ பண்ணலாம். நன்றி.